السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. மீண்டும் கல்லூரி ஆரம்பமாகவே இந்த தவணைக்குள் இருக்கின்ற இந்த நோன்பு காலத்தினுடைய நடவடிக்கைகளும் மாணவருடைய வரவு தொடர்பாக உங்களுடைய கவனத்தை செலுத்துங்கள். அதிகமான மாணவருடைய வரவு தொடர்பான பிரச்சனைகள் காணப்படுகின்றன. அஸ்ஸலாமு அலைக்கும் சில்மி பிரதர். ஸோ என்னன்னு கேட்டேன்னு இப்போ ஓ லெவல் இப்போ நீங்கள் சொன்னீங்க இதில் வந்தது 3 ஸ்பெஷல் ப்ரோக்ராம் ஈக்குதுன்னு சொல்லி. ஏன்னா நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கொள்ள அந்த வீடியோ ஷார்ட் சுட்டி நான் இது வந்தது லாங் ஃபார்ம் வீடியோவில் நான் இது செய்கிறேன் ஃபுல் டீட்டெயில் வீடியோவோட. ஸோ என்ன கொஞ்சம் சொல்லலுமா அந்த ப்ரோக்ராம் 3 ப்ரோக்ராமில் ஃபஸ்ட் ப்ரோக்ராம் எப்படின்னு சொல்லி? ஃபஸ்ட் ப்ரோக்ராம் நாங்கள் ஸ்ரீலங்காவில் ஃபஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் தமிழ் மீடியத்தில். இது ஓ லெவல் எழுதிட்டு இந்த வருஷம் ஓ லெவல் எழுதுகிற பிள்ளைகளை வச்சு தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓ லெவலில் மேத்ஸ் சயின்ஸில் நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கக்கூடிய உதாரணத்துக்கு ஏ அல்லது பி அல்லது சி இந்த ரிசல்ட்ஸ் எடுத்து வர பிள்ளைக்கு இன்ஜினியரிங் டெக்னாலஜி ஏ லெவல் இடெக் ஸ்ட்ரீமில் அவங்க குவாலிஃபைட் ஆகணும். இன்ஜினியரிங் டெக்னாலஜி ஸ்ட்ரீம் அவங்க செய்யணுமாக இருந்தால் இவங்களுக்கு நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் 15 மந்த்ஸில். அதாவது இவங்க ஓ லெவல் எழுதி முடிஞ்சு ஏப்ரலில் இருந்து அங்கே 2027 ஆகஸ்ட்டில் அவங்க எக்ஸாம் எழுதுறதுக்கான நாங்கள் அவங்களுக்கு சகத ஃபெசிலிட்டிஸும் நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். ஏ லெவல் இன்ஜினியரிங் டெக்னாலஜி ஸ்ட்ரீமுக்கு ஸ்ரீலங்காவில் பிரசித்தி பெற்ற சார்மார் 3 பேர் எடுத்து தான் அந்த ஏ லெவல் சிலபஸ் கிளாஸ் போகுது. உதாரணத்துக்கு எஸ்எஃப்டி ஜெசீல் சார், இன்ஜினியரிங் டெக்னாலஜி ரிஸ்மி சார், ஐடி பாடம் சஜா சார், இந்த 3 பேரும் தான் எங்களுக்கு கிளாஸ் செய்கிறதுக்கு வராங்க. இவங்க நாடளாவிய ரீதியில் நம்பர் 1 சார்மார் இவங்களை எடுத்து நாங்கள் கிளாஸ் செய்கிறோம். அதே நேரம் இந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் ஈவினிங் டைமில் ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்சஸ் செய்கிறோம். அதாவது இந்த இடெக் ஸ்ட்ரீமுக்குள்ளுக்குள்ள சிலபஸ் தான் ஆட்டோமொபைல் டெக்னாலஜி, அதாவது ஆட்டோமொபைல் மெக்கானிக், ஆட்டோமொபைல் எலக்ட்ரிக்கல், அதே நேரம் ஆட்டோ ஏசி, அதே நேரம் இவங்களுக்கு அடுத்த பார்ட் தான் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் பார்ட். அடுத்தது இவங்களுக்கு வர இன்னொரு ஃபீல்ட் தான் சிவில். அப்போ சிவில் கூட பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன், டிராஃப்ட் பர்சன், கியூஎஸ் இதெல்லாம் உள்ளடங்குற. அப்போ இந்த ஒவ்வொரு செக்ஷன்லையும் நாங்கள் இவங்களுக்கு கொடுக்குறோம் ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்சஸ், பார்ட் டைம் கோர்சஸாக கொடுத்து இவங்களுக்கு அந்தந்த ஒவ்வொரு செக்ஷனுக்குமான சர்டிஃபிகேட்ஸ் நாங்கள் அவங்களுக்கு இஷ்யூ பண்ணுறோம். அப்போ இவங்க 15 மந்த்ஸ் எங்கள்கிட்ட இருக்கிற நேரம் ஏ லெவல் ஃபுல் சிலபஸையும் டோட்டல் சிலபஸையும் பாஸ் பேப்பர், மாடல் பேப்பர், அதே நேரம் ரிவிஷன் கிளாஸஸ் இதெல்லாம் இன்க்ளூட் ஆகக்கோல ஈவினிங் டைமில் இவங்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்சஸும் நடக்குது. இதுதான் எங்கள்கிட்ட அந்த புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுற நாங்கள் 15 மந்த் கோர்ஸ். அது ஓ லெவலில் ஹை கிரேடில் பாஸ் ஆகிறாங்க என்றால் இவங்க 15 மந்த்ஸில் இந்த ஏ லெவல் எழுதணும் என்றால் இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கெப்பாசிட்டி ஒன்று இருக்கணும். அப்போ நாங்கள் செலக்ட் பண்ணுறது அந்த ஓ லெவல் ரிசல்ட்ஸ் நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி மேத்ஸ் சயின்ஸில் கெப்பாசிட்டி உள்ள பிள்ளைகளை நாங்கள் எடுக்கிறோம். ஸோ கேட்டுக்கோங்க என்னென்னு கேட்டேன்ஸ்னா ஓ லெவல்ஸில் நல்ல ஹை ரிசல்ட்ஸ், அதாவது மேத்ஸ் சயின்ஸுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கிறவங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் வச்சுக்கிறேன். ஸோ அதுக்குன்னு சொல்லி கீழே மிடில் கிளாஸ் ஆட்களுக்கு ரிசல்ட்ஸ் எடுக்கிறதுக்கு நீங்கள் ஹோப் லூஸ் பண்ணுவானா. ஏன்னா அடுத்த 2 ப்ரோக்ராமிக்கு அது மிடில் கிளாஸுக்கும் அடுத்து ரிசல்ட்ஸே இல்லாதவங்களுக்கும் அந்த கோர்ஸ் ஈச்சி. ஸோ நாங்கள் வாங்க அது அடுத்த இப்போ இது பார்ப்போம் என்னன்னு சொல்லி. மேத்ஸ் அண்ட் சயின்ஸ் ஓ லெவலில் மேத்ஸ் அண்ட் சயின்ஸில் மிடில் ரேஞ்ச் எடுத்த ரிசல்ட்ஸ் ஈக்கிறாங்க தானே. ஸோ மிடில் ரேஞ்ச் எடுத்த ரிசல்ட்ஸுக்கான ஒரு ப்ரோக்ராம் தான் இவங்க செய்கிறாங்க. 2-in-1 சொல்லி ஒரு ப்ரோக்ராம் உண்டு. ஸோ இந்த 2-in-1 உடைய டெப்த்தாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நாங்கள் இந்த வொகேஷனல் ட்ரைனிங்கில் பிரின்சிபலை நாங்கள் இன்ஷால்லா வருவார். அவர் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். கிளாஸ் ரூம்லேயும் நாங்கள் போய்ட்டு பார்ப்போம். ஸோ இது நான் வந்திருக்கிற கிளாஸ் ரூம் என்னென்னு கேட்டேன் சார். நான் உங்களுக்கு சொன்ன 2-in-1 ப்ரோக்ராம் ஒன்று இருக்குது இங்கே. அதாவது ஓ லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆவரேஜ், அதாவது மீடியம் கிளாஸ் ரிசல்ட்ஸ் எடுத்தவங்களுக்கு என்னென்ன ப்ரோக்ராம் இருக்குதுன்னு சொல்லி இந்த வொகேஷனல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டோட பிரின்சிபல் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிவிடி பஹமன வொகேஷனல் ட்ரைனிங் இன்ஸ்டியூஷனில் நடக்கிற மிக விசேஷமான கோர்ஸ் தான் இது. 2-in-1 ஒரே நேரத்தில் மாணவர்கள் 2 சர்டிஃபிகேட்டுகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதான அந்த கோர்ஸ். ஒன்று அரசாங்க ஃபார்மல் எஜுகேஷன் முறை சார்ந்த கல்வியில் ஏ லெவல் கோர்ஸை செய்கிற அதே நேரம் பிவிடியில் எங்களுடைய இந்த நிறுவனத்தில் வழங்குகிற என்விக்யூ கோர்ஸையும் ஒரே காலத்தில் இவர்கள் நிறைவு செய்வாங்க. அவர்களுக்கு காலம் 2 வருடங்கள். அந்த 2 வருடங்களில் சாதாரணமாக மேத்ஸ் சயின்ஸில்
ஒரு சாதாரண ரிசல்ட்ஸ் எடுத்து 6 பாடங்கள் சித்தியடைந்த ஏலவலுக்கு தகுதியான மாணவர்கள் இதில் இணைந்து கொள்ள முடியும். அவர்களுக்குரிய அந்த 2 வருட காலங்களில் முதலாவது வருடம் அவருடைய காலை நேரத்தில் அவர்களுக்கு வொகேஷனல் இந்த NVQவுக்கான கிளாஸஸ் நடைபெறும். 2 மணியிலிருந்து மாலை இரவு 9 மணி வரையும் இலங்கையினுடைய பிரசித்தமான ஆசிரியர்களான ஜசீல் சார், ரஜா சார், ரிஸ்மி சார் ஆகிய 3 ஆசிரியர்களால் நடத்தப்படுகின்ற இந்த மேலதிக ஈவினிங் வகுப்புகளில் முழுமையாக ஈடெக்குரிய சிலபஸ்கள் முழுமையாக பூர்த்தி செய்யப்படும். 1 வருடம் நிறைவடைந்த பின்பு நாங்கள் அவர்களுடைய முழுமையாக ஈடெக் அந்த கோர்ஸுக்கு அவர்களை நாங்கள் முழுமையாக இணைத்து 2 வருடங்களிலே அவர்களை ஏலவல் பரீட்சையில் சித்தியடைய செய்து அந்த மாணவர்களுக்கு மேக்சிமம் முடியும் அவருடைய கல்வியிலே உயர்கல்வியை பெறுவதற்கு யூனிவர்சிட்டி செல்வதற்கு தகுதி பெறுகிற அதே நேரம் அரசாங்கத்தினால் வழங்கப்படுகின்ற NVQ அந்த சர்டிஃபிகேட்டையும் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். இது இந்த மாணவர்களுக்கு இலங்கையில் இருக்கிற மாணவர்களுக்கு கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான ஒரு வரப்பிரசாதமாகும். நான் நினைக்கிறேன் இலங்கையில் எந்த இடத்திலும் எந்த மாவட்டத்திலும் எந்த மாகாணத்திலும் இந்த இவ்வாறான ஒரு கோர்ஸ் தமிழ் மொழி மூலமாக நடைபெறுவதாக நாங்கள் அறிந்ததில்லை. ஆகவே இலங்கையிலே கல்வி கற்கிற மாணவர்களுக்கு மிகவும் முக்கியமான இந்த கோர்ஸ் இந்த மாணவர்களும் பெற்றோர்களும் இலங்கையில் இருக்கிற இந்த முஸ்லீம் சமூகமும் இந்த கோர்ஸை தெரிவு செய்வார்களாக இருந்தால் அவர்களுக்கு கிடைக்கிற மிக முக்கியமான ஒரு வரப்பிரசாதமாக நாங்கள் கருதுகிறோம். ஆகவே அனைத்து மாணவர்களும் இந்த கோர்ஸை பின்பற்றி வெற்றி பெறுவார்கள் நாங்கள் நம்புகிறோம். ஸோ ஜஸாக்குமுல்லா ஹைர் சார் பர்சனாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஸோ நாங்கள் வந்தது இப்போ இந்த கிளாஸ் ரூமில் எங்கே இருக்கிறேன்னு சொன்னால் இவங்கள்ட்ட இந்த ஸ்மார்ட் போர்ட் கிளாஸ் ரூமில், அதாவது ஃபுல் டெக்னாலஜி வைஸில் இவங்க ஸ்டூடெண்ட்ஸ்மாருக்கு இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குறாங்க. இது எங்கிட்ட வந்து 4 விதமான கோர்ஸ் இருக்குது. ஒன்று ஆட்டோமொபைல் மெக்கானிக், அடுத்தது ஆட்டோ எலக்ட்ரீஷியன், மற்றது எலக்ட்ரிக்கல் பவர், மற்றது ஏசி என்று 4 விதமான கோர்ஸ் எங்கிட்ட இருக்குது. இந்த 4 விதமான கோர்ஸும் வந்து 3ஆம் நிலை கல்வி ஆணைக்குழு TVECயில் அங்கீகாரம் பெற்ற கல்வி. ஆகவே இது சம்பந்தமான விரிவான விளக்கத்தை வந்து நாங்கள் இந்த ஒர்க் ஷாப்பில் போய் அது சம்பந்தமான டீட்டெயிலாக பார்ப்போம். ரைட், ஓகே, ஜஸாக்கல்லா. பார்ப்போம். இது வந்து எங்களோட ஆட்டோமொபைல் ஒர்க் ஷாப். இதில் வந்து ஆட்டோமொபைல் மெக்கானிக் கோர்ஸ் செய்கிற எல்லாருமே இங்கே வந்து படிப்பாங்க. இங்கே வந்து இந்த கோர்ஸ் செய்கிறார்கள் 15 வயசை பூர்த்தி செய்த எல்லாருமே இந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ணி இந்த கோர்ஸை படிக்கக்கூடியதாக இருக்கும். இங்கே வந்து இந்த கோர்ஸில் வந்து ஒரு வாகன சம்பந்தமான அனைத்து விதமான மெக்கானிஷியத்திலையும் NVQ3 சிலபஸுக்குரிய அவ்வளோ விஷயத்தையும் நாங்கள் இங்கே படிப்போம். கொஞ்சம் செக்ஷனாக பார்க்கலாம். இது வந்து நாங்கள் என்ஜின் செக்ஷன், ஒரு வாகனத்தில் 2 விதமாக நாங்கள் பிரித்து வச்சுருப்போம். என்ஜின் செக்ஷன் ஒன்று வச்சுருக்கோம், செசி செக்ஷன் ஒன்று வச்சுருக்கோம். இது வந்து என்ஜின் செக்ஷன். ஒரு என்ஜினில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான சிஸ்டங்களையும் தனியாக படிப்பிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அமைப்பில் இந்த செக்ஷனாக வச்சுருக்கிறோம். வந்து ஒரு என்ஜினினுடைய அமைப்பு, என்ஜினில் எப்படி வேலை செய்யுதுன்றதை தனி என்ஜின் ரீதியான ஒரு அமைப்பை நாங்கள் பார்க்கலாம். இக்னிஷியன் சிஸ்டம், எப்படி ஒரு சிஸ்டம் ஒர்க் பண்ணுதுன்ற விஷயத்தை நாங்கள் பார்ப்போம். இக்னிஷியன் சிஸ்டம் இது ஒரு EFI பெட்ரோல் என்ஜின். இப்போ தற்காலத்தில் நாட்டில் கூடுதலாக எலக்ட்ரிக்கல் ஃபியூவல் இன்ஜெக்ஷன் வாகனம், அதில் பெட்ரோல் என்ஜின். மற்றது வந்து டீசல் என்ஜினுடைய டீசல் இன்ஜெக்டர் பம்மினுடைய குறுக்குவெட்டு முகப்பரப்பு எப்படி அந்த இன்ஜினுடைய அமைப்பு இருக்குது என்ற விஷயம் சம்பந்தமாக எங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். இது வந்து எங்களோட செசி செக்ஷன். இந்த செசி செக்ஷனில் வரக்கூடிய அனைத்து விதமான தொகுதிகளையும் ஒரு மாணவன் இலகுவாக கற்கக்கூடிய விதத்தில் அதனுடைய வெட்டுமுகமான அந்த அது எப்படி அவர் இலகுவாக படிக்கக்கூடிய விதத்தில் இந்த இதுகளை நாங்கள் காட்சிப்படுத்தியிருக்கிறோம். படித்து இதன் மூலம் தான் ஒரு ப்ராக்டிக்கல் நாலேஜை நாங்கள் கொடுப்போம் ஒவ்வொரு விஷயத்தையும். இப்போ இதை எடுத்துக்கொண்டோம்னா நாங்கள் உதாரணமாக ஒரு மேனுவல் கியர் பாக்ஸ் எப்படி வேலை செய்யுது, ஒரு பிரேக் சிஸ்டம் எப்படி வேலை செய்யுது என்ற விஷயத்தை இதில் நாங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி நாங்கள் இங்கால பார்த்தோம்னா ஒரு சஸ்பென்ஷன் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது, அதில் பாகங்கள் என்ன, ஸ்டியரிங் சிஸ்டம் என்றால் என்ன, அது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே இதில் நாங்கள் காட்டியிருப்போம். மற்றது நாங்கள் இங்கால வந்து ஒரு இதுக்கு இந்த பாடத்திட்டத்துக்கு தேவையான ஸ்பெஷல் டூல்ஸுகள், மெஷரிங் டூல்ஸ் எல்லா விஷயத்தையும் இங்கே நாங்கள் காட்சிப்படுத்தி இதை எப்படி அவர்கள் பயன்படுத்துவார்கள் என்ற விஷயத்தையும் நாங்கள் பார்த்துக்கொள்வோம். இந்த ஒரு ஸ்பெஷல் டூல் உண்டு. இது என்னத்துக்கு யூஸ் பண்ணுறேன்? இது வந்து வாகனத்தில் ஏற்படக்கூடிய சரியாக எந்த இடத்துல வித்தியாசமான சத்தம் வருதுன்ற சரியான அந்த இடத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக நாங்கள் பயன்படுத்துகிற டூல் இது. நாங்கள் அடுத்தது எங்கள் NVQ3 கோர்ஸில் இருக்கிற ஆட்டோ எலக்ட்ரிஷியன் கோர்ஸில் ஒர்க் ஷாப்பை வாங்க பார்க்க போவோம். ஓகே, வாங்க பார்ப்போம். எலக்ட்ரிஷியன் கோர்ஸு வாங்க போவோம்.
ஸோ நாங்கள் இது வந்தது என்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொஞ்சம் சொல்லுங்கள். இது வந்து எலக்ட்ரிக்கல் சைடு. இது வந்து ஆட்டோ எலக்ட்ரிக்கல், ஒரு வாகனத்தில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் சம்பந்தமாக இந்த செக்ஷனில் படிப்பாங்க. இங்கே படிக்கிற ஆட்களும் NVQ3 டெக்னீஷியனாக வெளியே வருவாங்க. இவங்களுக்கு NVQ3 என்ற டெக்னீஷியன் வந்து கவர்மெண்ட் அங்கீகரிக்கப்பட்ட நேஷனல் வொகேஷனல் குவாலிஃபிகேஷனில் எங்கிட்ட இருந்து சர்டிஃபிகேட் எடுத்துக்கொண்டு போவாங்க. இந்த சர்டிஃபிகேட்டை வந்து இவங்க இலங்கையில் மட்டுமில்லை, உலகத்தில் எங்கேயுமே இந்த சர்டிஃபிகேட்டுக்கு மதிப்பு இருக்குது. இந்த சர்டிஃபிகேட் மூலம் ஒரு உலகத்தில் எங்கேயுமே வேலை தேடிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ரைட். ஸோ சாதாரணமாக அவங்களோட பேட்சில் ஒரு எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி வெளியாகுவாங்க? கொஞ்சம் இதுவரைக்கும் எங்கிட்ட 650-700 ஸ்டூடெண்ட் வெளியாகிருக்காங்க. மற்றது ஒவ்வொரு பேட்சுக்கும் வந்து எங்கிட்ட ஒரு 250 ஸ்டூடெண்ட் வெளியாகுவாங்க. ரைட். ஓகே. ஸோ இது வந்து நீங்கள் செக்ஷனாக பிரித்து வச்சுக்கிறீங்கன்னா ஒரு வாகனத்தில் இருக்கிற எலக்ட்ரிக்கல் சம்பந்தமான செக்ஷனை தனியாக பிரிச்சிருக்கிறோம். ஒரு வாகனத்தில் எலக்ட்ரிக்கல் என்று பார்த்தோம்னால் எங்களுக்கு தெரியும், முதலாவது பேட்டரி. உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், வாகனத்தில் எலக்ட்ரிக்கல் என்றாலே நீங்கள் எல்லாரும் பார்ப்பீங்க பேட்டரி. ஆகவே அந்த பேட்டரி செக்ஷன் சம்பந்தமாக தனியாக படித்து கொண்டு இருப்பாங்க. பேட்டரியை மட்டும் ஃபுல்லாகவே படிப்பாங்க. ஸோ அதை கொஞ்சம் அது பார்ப்போம் நாங்கள். ஓகே, பார்ப்போமா? ஸோ இது வந்து ரைட். இது வந்து ஒரு வாகனத்தினுடைய பேட்டரி சிஸ்டம் சம்பந்தமாக, அந்த பேட்டரி சம்பந்தமான பூரணமான அறிவை இங்கே படித்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அவங்களுக்கு. அடுத்தது வந்து நீங்கள் எலக்ட்ரிக்கல் என்று பார்த்தால் ஆர்டினேட்டர் என்று கேள்விப்படுவீங்க, ஸ்டார்டர், மோட்டார், இது எல்லாத்தையுமே அவங்க தனியாக ஒவ்வொரு செக்ஷனாக தனியாக படிப்பாங்க. அதையும் தவிர நீங்கள் எலக்ட்ரிக்கல் என்றக்குள்ளே வாகனத்தில் வயரிங் இதுகளை பற்றி பார்ப்பீங்க. அதையும் இங்கே தனியாக ஒவ்வொரு வயரிங்கையும் தனித்தனி சேர்க்கிட்டு அடித்து அதில் வரக்கூடிய பழுதுகளை எப்படி நிவர்த்தி செய்கிற, எப்படி புதுசாக ஒரு வாகனத்துக்கு அனைத்து விஷயங்களை அவங்க இங்கே படித்து கொள்வாங்க. இலங்கை அரசால் அங்கீகரிக்கப்பட்ட தொழில்நுட்பவியலாளர்களை நாங்கள் வெளியே அனுப்புகிறோம். உங்களுக்கு இங்கே பார்க்கலும் இவங்களோட பேட்ரி கிளாஸ் ஒன்று பேய்த்து கொண்டு இருக்குது. ஸோ ஒரு இது உண்டு. ஸோ நானும் இப்போ பேட்ரி எக்ஸ்பர்ட் ஆகிக்கிறேன். உங்களோட வாகனத்தில் பேட்ரி என்ன சரின்னு என்ன கொண்டாந்தாவும் நானும் செஞ்சு காட்டியேன். தம்பி உங்களோட பேர் என்ன? அப்துரஹீம். ஸோ அப்துரஹீம் என்னமோ ஒரு ஆப்ரேஷன் ஒன்று பண்ணுறாரு, வயரெல்லாம் வச்சு ஹோன் வேலை செய்கிறதுக்கு. ஹோன் வேலை செய்து தானே இப்போ. ஸோ இது என்ன செக்ஷன் கொஞ்சம்? இது வந்து எலக்ட்ரிக்கல் பவர்னு சொல்லுது. அது கொமர்ஷியல், இண்டஸ்ட்ரியல் ரெண்டும் இருக்குது. வீடுகளுக்குரிய வயரிங் சம்மந்தமான ஒரு பாடத்திட்டமும், அடுத்து தொழிற்சாலைகள் சம்மந்தமான இண்டஸ்ட்ரியல் சம்மந்தமான இது வயரிங் இதுகளும் இருக்குது. இதில் மோட்டர் கண்ட்ரோல் இருக்குது. இதில் தேவையான, அதாவது எப்படி நாங்கள் 3 பீஸ் லைனை எந்தளவு எப்படி செஞ்சு கொள்வது, மோட்டர்களுக்கு எப்படி கனெக்ஷன் கொடுக்குறதுன்றதை நாங்கள் தெளிவான முறையில் நாங்கள் இதை விளக்கப்படுத்தி கொடுக்குவோம். இதில் நாங்கள் NVQ லெவல் 3யும் இருக்குது, NVQ லெவல் 4வும் இருக்குது. NVQ லெவல் 3க்குள்ளே வந்துக்கிட்டு நாங்கள் இந்த சிங்கிள் பேஸ் லைன்களை சொல்லிக் கொடுக்குறோம். அதே மாதிரி 3 பேஸ் லைன்களும் சொல்லிக் கொடுக்குறோம். NVQ லெவல் 4ல் வந்துக்கிட்டு சம்பூர்ணம் மோட்டர் கண்ட்ரோல், IoT, PLC இந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் படித்து கொடுக்குறோம். இது வந்துக்கிட்டு சம்பூர்ணமாக ஒரு வீடுகளில் இருக்கக்கூடிய ஒரு வயரிங் டயக்ராம், அதாவது என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் இந்த சர்க்யூட்டை சொல்ல 2 வே சர்க்யூட்னு சொல்லேன். அதாவது ஸ்டேர்கேஸ், மாடி படியில் அடிக்கக்கூடிய ஒரு சர்க்யூட் ஒன்று தான் இது. நாங்கள் அந்த கூடுதலாக 2 இடங்கள்லேருந்து அதாவது இதை நாங்கள் ஆப்ரேட் பண்ணிக்கொள்ளலும். இப்போ இதை நாங்கள் இந்த சுவிட்சில் நாங்கள் ஆன் பண்ணினோன்னு சொன்னால் அடுத்த கட்டம் இதை ஆஃப் பண்ணிக்கொள்ளலும். இப்படியான ஒரு சர்க்யூட் ஒன்று இருக்குது. இதை சொல்கிறது வந்துக்கிட்டு மாஸ்டர் சுவிட்ச் சர்க்யூட்னு, செக்யூரிட்டி சர்க்யூட்னு சொல்லுவாங்க. இதை கூடுதலாக வந்து வீடுகளில் அடிச்சிருப்பாங்க. என்ன மாதிரின்னு சொன்னால் எங்களோட பெட்ரூமில் வந்துக்கிட்டு இந்த மாஸ்டர் சுவிட்ச் இருக்கும். அப்போ இந்த ஏதாவது ஒரு அசம்பாவிதங்களோ இல்லாட்டி திருடங்களோ யாரும் சரி வந்தால் நாங்கள் அந்த சுவிட்சுக்கிற இடத்துக்கு போக தேவையில்லை. நாங்கள் பெட்ரூமில் இருக்கிற இந்த சுவிட்சை ஆன் பண்ணினாலே சம்பூர்ணமாக எல்லா லைட்டும் ஒன் ஆகிரும். இதை நாங்கள் ஆஃப் பண்ணி போட்டு தனித்தனியும் இந்த இதில் கனெக்ஷனில் ஆன் பண்ணி கொள்ளவும் மேலும். இதை சொல்கிறது செக்யூரிட்டி சர்க்யூட்னு சொல்லி. அதுக்கு இப்போ புதிய மாடலில் வந்திருக்கு, உங்களுக்கு தெரியும், டச் சிஸ்டம்னு சொல்லிட்டு. இதை டச் மாடல் மூலமாகவும் இதை ஆஃப் பண்ணிக்கொள்ளலாம், ஆன் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி ஃபோன் மூலமாக எங்களோட ரவுட்டர் மூலமாக வைஃபை கனெக்ட் பண்ணி இந்த லைட்டில் எங்கே இருந்தாலும், நாங்கள் வெளிநாட்டில் இருந்து கூட இந்த லைட்டை ஆன் பண்ணையிலும் ஆஃப் பண்ணையிலும் இப்படியான டிவைஸ்கள் இப்போ வந்துருக்குது, ஸ்மார்ட்டில் வந்துருக்குது. நாங்கள் வீட்டில் இருந்து இப்போ உதாரணத்துக்கு ஆரம்ப காலத்தில் வந்துக்கிட்டு பொட்டாசல் போட்டிருந்தாங்க. அதாவது இரவாகினா லைட் ஒன் ஆகும், பகலாகினா ஆஃப் ஆகும், இப்படியான இதுகள். இப்போ நாங்கள் வந்துக்கிட்டு இப்போ வீட்டை விட்டு நாங்கள் எங்கே சரி போகிறதா இருந்தாலும் நாங்கள் பக்கத்து வீட்டில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, லைட்டை போடுங்க ஒன் ஆக்குங்கன்னு சொல்லி. ஒரு வைஃபை ஒன்று இருந்துன்னு சொன்னால் நாங்கள் வெளிநாட்டில் இருந்தும் கூட எங்களோட வீட்டில் உள்ள லைட்டுகளை ஒன் பண்ணையிலும் ஆஃப் பண்ணையிலும். அதே மாதிரி திடீர்னு கூடுதலாக நடக்கிறது, மோட்டரை போட்டு நாங்கள் வெளியே போயிடுறோம். அப்போ தண்ணி வடிஞ்சு கொட்டிங்க, திடீர்னு கால் பண்ணி சொல்லவும் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் டக்குன்னு ஆஃப் பண்ணுங்கன்னு கதை திறப்பு இருக்காது. அங்கே பார்த்தா மெயினாக ஆஃப் பண்ண வேண்டியது. அப்படியான சந்தர்ப்பங்கள் எங்களோட ஃபோனில் இருக்குது. ஃபோனில் மோட்டர் டைம் ஆஃப் ஆகினாச்சு. அது இங்கே இல்லை, உள்நாட்டில் மட்டுமே இல்லை, வெளிநாட்டிலையும் இருந்து எங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த அளவுக்கான வளர்ச்சி இப்போ வந்துட்டு எலக்ட்ரிக்கலில். ஸோ இப்போ என்னென்னு கேட்டேன்னு சொன்னால் நாங்கள்
ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷன் செக்ஷனுக்கு வந்திக்கிறோம் வாங்க. சர்டிஃபிகேட் கொடுக்குறோம். நாங்கள் வந்து ரெஃப்ரிஜிரேட்டர் செக்ஷனுக்கு ஒரு சர்டிஃபிகேட்டும் NVQ level 3, அதே மாதிரி ஏர் கண்டிஷனுக்கும் நாங்கள் ஒரு NVQ level 3 சர்டிஃபிகேட், 2 சர்டிஃபிகேட்டாக இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நாங்கள் கொடுக்குறோம். ரெஃப்ரிஜிரேட்டர் செக்ஷனுக்கு வந்துக்கிட்டு அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜுகள், இண்டஸ்ட்ரியல் ஃப்ரிட்ஜுகள், டொமஸ்டிக் ஃப்ரிட்ஜுகள், ரிப்பேரிங், கேஸ் சார்ஜ் பண்ணுற மெத்தட்டுகள், அதுக்கு வரக்கூடிய ஃபோல்டுகள், இதெல்லாமே நாங்கள் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அதை எப்படி ரிப்பேர் பண்ணுறதுன்ற விஷயத்தை நாங்கள் அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். அடுத்த பாட்டாக ஏர் கண்டிஷன், ஸ்பிளிட் ஏசி, விண்டோ ஏசி, இந்த மாதிரி ஏசிகள் கொமர்ஷியலுக்குள்ளே இருக்கக்கூடிய சாதாரண சின்ன சின்ன ஏசிகள், அதாவது 12,000 BTU, 24,000 BTU, இப்படியான நாங்கள் ஏசிகளை வந்துக்கிட்டு அவங்களுக்கு எப்படி அதை ரிப்பேரிங் பண்ணுறது, இன்ஸ்டால் பண்ணுறது, அதுக்குள்ளே வரக்கூடிய ஃபோல்டுகள் என்னன்றது அவங்களுக்கு தெளிவான முறையில் விளக்கப்படுத்தி அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து ப்ராக்டிக்கல் ரீதியாக நாங்கள் அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். இது எங்களோட ஸ்டூடெண்ட்கள் இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க, ஒவ்வொரு மாவட்டங்கள்லேயும் வந்து இருக்கிறாங்க. அதாவது புத்தளம் இருந்து வந்திருக்கிறாங்க, ட்ரிங்கோலேருந்து வந்திருக்கிறாங்க, குருநாகல்லேருந்து வந்திருக்கிறாங்க, அதே மாதிரி கொழும்புலேருந்து வந்திருக்கிறாங்க, நீர்கொழும்புலேருந்து வந்திருக்கிறாங்க. இப்போ பல மாவட்டங்கள்லேருந்து இந்த கோர்ஸுகளுக்கு வந்திருக்கிறாங்க. இப்போ இவங்களுக்குரிய தங்குமிட வசதிகள், நாங்கள் சாப்பாடு வசதி எல்லாமே செஞ்சு கொடுத்துக்கிறோம். எங்கள்கிட்ட இன்னும் பார்ட் டைம் கோர்சஸ் இருக்குது. அப்போ இந்த பார்ட் டைம் கோர்சஸ்ன்னு பார்த்தால் NVQ செய்கிற ஒரு பிள்ளைக்கு, உதாரணத்துக்கு இவங்க எங்கள்கிட்ட ஆட்டோமொபைல் ஸ்ட்ரீம் எடுத்துக்கொள்வோமே, ஆட்டோமொபைல் மெக்கானிக்கு தான் இவங்க NVQ செய்ய போகிறாங்க. அப்போ இவங்களுக்கு ஆட்டோமொபைல் எலக்ட்ரீஷியனும் தேவை, அந்த நாலேஜும் கட்டாயம் தேவை. அப்போ நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால் அவங்களுக்கு அதை பார்ட் டைம் கோர்ஸ் ஒன்றாக நாங்கள் ஆஃபர் பண்ணுறோம். அதே நேரம் ஏசி செக்ஷன் செய்கிற பிள்ளைக்கு ஆட்டோ ஏசி தேவை. அப்போ அந்த ஆட்டோ ஏசியும் நாங்கள் இவங்களுக்கு பார்ட் டைமாக கொடுக்குறோம். அது NVQ இல்லை, இவங்க ஏசியில் NVQ முடிக்கிறாக்கள், இவங்களுக்கு நாங்கள் பார்ட் டைமாக ஆட்டோ ஏசி நாலேஜையும் ஒரு ப்ராக்டிக்கல் இதொன்றையும் கோர்ஸ் ஒன்றையும் நாங்கள் இவங்களுக்கு ஆஃபர் பண்ணுறோம். அது மாதிரி எங்கள்கிட்ட ஆட்டோ ஏசி இருக்கிற, ஆட்டோமொபைல் மெக்கானிக் இருக்கிற, ஆட்டோ எலக்ட்ரிக்கல் இருக்கிற, அதே நேரம் ரெஃபன் ஏசிலையும் பார்ட் டைம் கோர்ஸஸ் இருக்கிற எங்கள்கிட்ட. அப்போ நாங்கள் இதை பார்ட் டைம் கோர்ஸஸையும் நாங்கள் கொடுக்குறேன். என்னென்னால் இவங்க ஒரு வருஷம் எங்கள்கிட்ட படிக்கிற நேரம், ஒரு வருஷத்துக்கு பிறகு இவங்க ஒரு வருஷத்துக்கு பிறகு இங்கிருந்து வெளியாகி போகிற நேரம் ஒரு துறையில் மட்டும் இல்லை, இவங்களுக்கு பல துறையில் இவங்களை உருவாக்கி கொள்ளலாம். அதே நேரம் நாங்கள் மொபைல் ஃபோன் ரிப்பேரிங் கோர்ஸும் பார்ட் டைம் கோர்ஸாக செய்கிறோம். மொபைல் ஃபோன் ரிப்பேரிங் கோர்ஸ் 2 month கோர்ஸ் உண்டு. இவங்க இதுக்குள்ளுக்கு ஈக்கிற காலகட்டத்துக்குள்ளுக்கே இவங்களுக்கு இது மாதிரி பார்ட் டைம் கோர்ஸ் செய்யலும். அதே நேரம் வெளிவாரியாக ஈக்கக்கூடியவர்கள், அதாவது NVQ ஃபுல் டைம் கோர்ஸ் ஒன்று செய்கிறதுக்கு நேர காலம் ஒதுக்கலாதவங்களுக்கு ஏலும் எங்களோட பார்ட் டைம் கோர்ஸில் வந்து ஜாயின்ட் ஆகி ஷார்ட் பீரியட் அந்த நாலேஜ் எடுத்துக்கொள்ளதுக்கும் ஏலும். லாஸ்ட் இயர் நான் எங்களோட ஹோம் டவுனில் O-level செஞ்சேன். ஐ எம் ஃப்ரம் ரத்னபுரம். அப்போ O-level செஞ்சுட்டு A-level பயோமேக்ஸ் ஸ்ட்ரீம் போகாமல் டெக்னிக்கல் ஃபீல்டை தெரிவு செஞ்சேன் ஒரு இன்ட்ரெஸ்ட்காக. அப்போ A-level படித்து கொண்டிருக்க நேரம் அங்கே தியரி மட்டும் தான் கிடைக்குது, ப்ராக்டிக்கல் நாலேஜ் வந்து ஒரு 50% மாதிரி கிடைக்குது ஸ்கூலில். அப்போ இந்த இடத்துல 1 year ப்ராஜெக்ட் வந்து ஃபஸ்ட் டைமாக ஆர்கனைஸ் பண்ணிக்கிறேன் கேள்விப்பட்டோம். நான் வந்து பார்த்தேன் எப்படின்னா தியரியும் தாராங்க 100% செர்மாஸ் மூலமாக A-level. அதே நேரம் அதில் இருக்கிற ப்ராக்டிக்கல்களை 100% தந்து அதுக்கும் ஒரு சர்டிஃபிகேட்டும் தராங்க. அப்போ தொழிற்கல்வியும் படித்து கொள்ளையிலும் ஒரேடியாக A-level செய்கிறோம், A-level ரிசல்ட்ஸ் வருது, யூனிவர்சிட்டி போயிலும், அது இல்லாட்டி இதை தடுத்து பண்ணிடும். அப்போ நாங்கள் டவுன் ஆகிறதுக்கு எந்த சான்ஸும் இல்லை. 2 சான்ஸ் இருக்குது எங்களுக்கு லைஃப்பில் முன்னேறதுக்கு. இங்கே ஆட்டோமொபைல் கோர்ஸ் ஃபுல்லாக பண்ணலும், ஆட்டோ எலக்ட்ரிக்கல், அதே மாதிரி ஏசி ரிப்பேர், அது நான் சர்வீஸ் செஞ்ச கோர்ஸ் IoT, அதில் ஆட்டோமேஷன் சைட், CCTV, சென்சர், சோலார் சிஸ்டம், அந்த மாதிரி கோர்ஸில் படித்து கொள்ளையிலும். அப்போ எங்களுக்கு A-levelக்கும் இது சப்போர்ட் ஆகிக்குது, A-level ஒரு சப்போர்ட் ஆகிக்குது. அதே நேரம் சர்டிஃபிகேட் ஒன்றும் கிடைக்குது, அதுக்காக அதை சுட்டி நல்ல சான்ஸ் உண்டு. ஸோ உங்களுக்கு இங்கே பார்த்துக்கொள்ளையிலும் இவங்க வந்தது ஒரு எடியூகேஷன், அதாவது அதாவது ஒரு தியரிட்டிக்கல் நாலேஜ் மட்டும் இல்லாமல் ஒரு ஓடுற வண்டியை கூட ஒரு ப்ராக்டிக்கல் நாலேஜுக்கு இவங்க இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஃபீஸ் அப்ளிகேஷன் வந்து நாங்கள் ஃப்ரீயாக செய்கிறோம். அடுத்து வந்து அதில் வந்து விண்டோஸ் பாடம், அடுத்து வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட் இதெல்லாம் நடக்குது. இன்டர்நெட், இமெயிலும் அதோடு நடக்குது. இவங்களுக்கு அடுத்து பேசிக் ஹார்ட்வேர் டிவைஸ் இதெல்லாம் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். கம்ப்யூட்டர் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, ஆப்ரேட் பண்ணுறது பேசிக்காக இவங்க இந்த லேபில் படித்து கொடுக்குறாங்க. ஸோ நான் போயிட்டு வரேன். அஸ்ஸலாம்.